ரொம்ப வேஸ்ட் ப்ரோ. எதனால அப்படி சொல்றீங்க? ஏங்க பேட்டே வாங்க மாட்றாங்க, டெஸ்ட் மேட்ச்ல இருந்துறாங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, தோனி ஆடுறாரு தான் வர்றோம், பட் அது இன்னும் கொஞ்சம் அடிக்கணும் ப்ரோ. ரொம்ப மோசமாக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒரு டிக்கெட் 10,000 கொடுத்து வாங்கினா 2 டிக்கெட் 20,000 போச்சு. நல்லா இருந்துச்சு கொஞ்சம், ஆனால் எல்லாம் சட்டு அவுட் ஆயிட்டாங்க. சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. வேஸ்ட்டுண்ணா, வேஸ்ட்டு. எதனால அப்படி சொல்றீங்க? டீம்ல யாருமே விளையாடல, எதுக்கு அதை வச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. எதுக்கு டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எதுக்கு இத்தனை பேரை கூப்பிட்டு தேவையில்லாம பேசாம அவங்களே நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம்ல. எவ்வளவு செலவு பண்ணி வந்தீங்க? எவ்வளவு டிக்கெட் வாங்குனீங்க? நான் ப்ரோ வேண்டாம் ப்ரோ, நான் பூனேலேருந்து வந்த ப்ரோ இதை பார்க்கறதுக்கு. விடுங்க. மேட்ச் ரொம்ப மோசமாக தான் போச்சு. லைனப்பை மாற்றணும் ப்ரோ, லைனப்பை மாற்றி டீமை ஆல்ட்ரு பண்ணி கேப்டன்சியை மாற்றணும். முக்கியமாக ஒரு மியூசிக் கன்சர்ட் மாதிரி இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் தோனி அப்படி திரும்பினா போதும் ஒரு சாங் போடுறாங்க. மேட்ச் கேவலமாக இருந்துச்சு எதனால அப்படி சொல்றீங்க? ப்ரோ. இன்டென்டேலாம் மாறுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, பவர் பிளேல அடிக்கல. சரி, தோனி 10வது ஓவர் வந்தார், இந்த மேட்ச் டேக் ஆன் பண்ணல, அவ்வளோதான், கஷ்டம் தான் ப்ரோ. மேட்ச்சு பெருசாக ஒன்றும் இல்லை. இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய சான்ஸ் தரலாம், ஆனால் யாருக்கும் வந்து எதுவும் தர மாட்டாங்க. டீம் செலெக்ஷன் நல்லா இல்லை. டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்தது ப்ரோ. மிடில் ஆர்டர் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் ப்ரோ, இல்லைனா வாய்ப்பே இல்லை. பிளே ஆஃப் கூட போக முடியாது ப்ரோ, மிடில் ஆர்டர் மாற்றியே ஆகணும். கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு ப்ரோ. நல்ல டெஸ்ட் மேட்ச் தான். ரொம்ப ஒன் சைடடா ஆடின மாதிரி இருந்துச்சு. அதான் ஒன் சைடடா ஆடின மாதிரி இருந்துச்சு. நிறைய டாட் பால்ஸ் அண்ட் வைட் போச்சு. வேணும்னே அவுட் ஆன மாதிரிலாம், ஐ மீன் வேணும்னே டாட் பால் வச்ச மாதிரிலாம். ஸோ சரிங்க, மூணாவது வாட்டியும் நம்ம மண்ணிலே நம்ம தோத்துருக்கு. எப்படி பாக்குறீங்க சிஎஸ்கே ஃபேனா? இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ காசு போட்டு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு. ஆமா, அதுதான் எங்க மைண்ட்ல ஓடி. இல்லை, இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். நல்லா இருந்தது ப்ரோ. ஆனால் அச்சிந்தா இப்போ என்ன மற்ற டீம்லாம் ஓப்பனர்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக ஆடுறாங்க. கவர்லாம் நல்லா கவர் பண்ணி ஆடுறாங்க, கேப்லாம் கவர் பண்ணி ஆடுறாங்க. இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, எல்லாரும் தலை தரிசனம்னு சொல்லாமல் ஜெயிக்கிற இன்டென்ட்ல ஆடணும் தான் ப்ரோ நான் சொல்கிறேன். அது ஒன்று மட்டும் பண்ணால் நல்லா இருக்கும். நான் இவ்வளோ நேரம் விசில் ஊதி கத்தி என் வாய்ஸே மாறிடுச்சு. அவ்வளோதான் ப்ரோ. மேட்ச் நல்லா தான் இருந்தது. மேபி மிடில் ஆர்டர் சரியில்லை. நமக்கு மிடில் ஆர்டர் ஓப்பனர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க, பட் இந்த தடவை மிடில் ஆர்டர் சரியில்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுதான், அவர் கிரிக்கெட் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. ரெண்டு வாட்டி தோத்து போகுது, மூணாவது வாட்டி நாங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிடும்னு நினச்சோம். பட் ஆனால் 180+ போகும்போதே நமக்கு நம்ம வந்து ஒரே இதை தான் வின் பண்ணியிருக்கோம், அந்த 180 அண்ட் அபோவ். இது வந்து அதே டவுட்டாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ரச்சின் ரவீந்திரா அவுட்டு, கான்வே அவுட்டு, ருத்ராஜ் அவுட் ஆனாலே கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. ஏன்னா நம்ம மிடில் ஆர்டர் ரொம்ப போராக இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். பிளேஸ் ஃபார்மாக இல்லை, இன்னும் கொஞ்சம் அவன் வந்து என்ன சொல்கிறது இல்லை, ட்ரெயின் பண்ணமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் மிடில் ஆர்டர் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. டெல்லியில் பாருங்கள், கேஎல் ராகுல் 20th ஓவரும் நின்னாரு, பட் நம்ம சென்னையில் யாருமே இல்லை. அதான் ப்ராப்ளம். அஸ்வினோடைய பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹோம் கிரவுண்டில் அவர் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கணும், ஆனால் அவரால் முடியல. அது போல வேற யாருன்னா சான்ஸ் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏஜ்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க, அவர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுண்ணா. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணோம், அவங்க வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு. கேஎல் ராகுலோட பெரிய ஃபேன். ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்தது. 19.1 ஓவர் வரைக்கும் இன்னைக்கு விளாண்டாங்க. ரொம்ப நேரம் ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு விளாட்றது பார்க்குறதுக்கும். அதே மாதிரி சிஎஸ்கேயும் பிடிக்கும் தான். தோனி 6லாம் அடிச்சாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் டிசி ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். கரெக்ட் தான் ப்ரோ. எல்லாம் இப்போ எப்படி சொல்கிறது, அவ்வளோ லவ் பண்ணுறோம் டீமை. அதே லவ் அவங்க ஃபேன்ஸ்க்கு காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. உண்மையிலே இன்னும் ஒரு ஜெயிக்கிற இண்டன்லானா ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ. நம்ம எதுல வீக்கா இருக்கும்? பவுலிங்கா, பேட்டிங்கா? கன்ஃபார்ம் டாப் ஆர்டர் ப்ரோ. அச்சே சொல்கிறேன், டாப் ஆர்டர் ப்ரோ. கண்டிப்பாக டாப் ஆர்டர் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பவர் பிளேல மேக்ஸிமம் ஒரு பவர் பிளேல 4 அடிச்சே ஆகணும் ப்ரோ. 6 கூட அடிக்க தேவையில்ல ப்ரோ, 4 ரன் ஓட்டே இருக்கணும் ப்ரோ. இது மட்டும் பண்ணால் போதும் ப்ரோ. நான் ஒரு கிரிக்கெட்டராக சொல்கிறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இப்போதைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்ச் டீசெண்டாக இருக்குது. ஆனால் ஃபார்ம் பற்றி நம்மளால் பேச முடியாது ப்ரோ. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஆனால் அவங்க வந்து ப்ராக்டிஸ் எடுத்து தான் வராங்க. அவங்க எடுத்த ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஒர்த்தியாக ஆடணும் ப்ரோ. ரொம்ப பேட்டிங்கில் ரொம்ப சொதப்புறாங்க, ஒரு இதே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இல்லையா, ஓப்பனிங் கொஞ்சம் செட் ஆகணும். கான்வேனாங்க, கான்வே இன்னைக்கு பெருசாக யாருமே அடிக்கல, விஜய்சங்கர் மட்டும் தான் அடித்தார். ஸோ தோனி கொஞ்சம் பெட்டர் ஆடினா கொஞ்சம் ஒன்றும் ஆடணும் ப்ரோ. கண்டிப்பாக டாப் ஆர்டர் மாற்றணும். கஷ்டமாக தான் இருக்குது ப்ரோ. தோனிக்காண்டி தான் எல்லாருமே வர்றாங்க, பட் அவரே பெருசாக இன்னைக்கு அடிக்கல, கஷ்டமாக தான் இருக்குது.
சரிங்க, இப்ப இருக்க கேப்டனை விட தோனி இதே கேப்டன் இருந்தா இந்த டீம் ஜெயிச்சு. டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்டிங் மாற்றினா தான் ப்ரோ, ஏன்னா அடுத்த மேட்சுமே கஷ்டம் தான், பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறதே டவுட் தான். ஓகே, இந்த இயர் சிஎஸ்சிக்கான இயரா இருக்குமா? கப் அடிப்போமா? பேட்டிங் மாற்றினா தான் ப்ரோ, டவுட்டு தான் ப்ரோ. நீ வர எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப்ஸே போவோம், பிளே ஆஃப்ஸே போவோமானே தெரில ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, இது டோட்டலாக வந்து பேட்டிங் கொலாப்ஸ், அவ்வளோதான். பேட்டிங் யாரும் அவ்வளோ இதாக ஒழுங்காக ஃபார்மில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். நீங்க ஃபார்ம் இல்லைன்றீங்க, இப்ப இருக்க கேப்டன் தோனி கேப்டன் இருந்தா டீம் தோனிலாம் கேப்டனாக போட தேவையில்லைங்க, தோனியே தேவையில்லைங்க. இப்போ இருக்க கேப்டனே போதும். டீமை கொஞ்சம் நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணி நல்லா யங்ஸ்டரை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். தோனிக்காக வரலங்க கூட்டம், ஆனால் மேட்ச் வின் பண்ணணும்னா தோனி வின் பண்ணணுமா? நீங்களே சொல்லுங்க. டீம் ஜெயிக்கணும்னா டீம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தோனி வந்து உள்ளே இருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், ஆனால் தேவையில்லாமல் டீமில் வரணும்னு அவசியம் இல்லை. கப் அடிக்கணும் தான் சிஎஸ்கே எல்லாருக்கும் ஆசை, ஆனால் ஒரு நல்ல டீம் அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பின்னை நம்பவே மாட்டார் அவர். 3 ஸ்பின்னர் வச்சுட்டு ஸ்பின்னரை முடிக்கவே மாட்டாங்க. கோட்டா முடிக்கணும்ல. ஒரு போன மேட்ச் கூட ஜடேஜா 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, நல்லா போட்டார். ஸ்பின்னர்ஸ் நம்ப மாட்டார் ருத்ராஜ். அதே தோனி கேப்டன்ஸில் அப்படி இல்லை. மிடில் ஓவர்ஸில் தோனியும் சாந்தரும் போட்டுட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு. ஸ்பின்னர் நம்பலை, எதுவுமே சரியில்லை ப்ரோ, அவ்வளோ. அப்புறம் அன்சுல் கம்போஸ்னு ஒரு பவுலர் இருக்காரு, யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். ருத்ராஜ் வேணால் ஓப்பன் பண்ணலாம், எதுவுமே சரியில்லை ப்ரோ. மூணாவது வாட்டி நம்ம மண்ணில் நம்ம தோக்குறது சிஎஸ்கே ஃபேன் எப்படி பார்க்குறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அந்த ராமசிங் கோஷ்லாம், அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம். விஜய் சங்கர்லாம் வந்து ஹைதராபாத்லேயே ஃபெயில்யூர் தான். பட் எதுக்கு விஜய் சங்கருக்கு திரும்பி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் டாப் ஆர்டர் ஆடலன்னா லவர் ஆர்டர் வந்து என்ன ப்ரோ ஆடுவாங்க? அவங்களும் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி 90-80 ஆல் அவுட் ஆகிடுவாங்க. அவங்க ஆடின சென்சிபிளாக தான் ஆடினார் தோனி. அது விஜய் சங்கரோட ஆடினாங்க, பட் அந்த மேட்ச் ஜெயிக்கிற அந்த இன்டென்ஷன்ஸ் இனிஷியலாகவே இல்லை. விக்கெட்ஸ் ஊன்ட்டாங்க, விக்கெட்ஸ் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. டாப் ஆர்டர் ஆடினா தான் எந்த மேட்ச் ஆகுது, டாப் ஆர்டர் நல்லா ஆடினா தான் லோவர் ஆர்டரில் ஆட முடியும். அந்த ரன் பால் ஒரு 10 ரன் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட இன்டென்ட் இருக்கும். 5 விக்கெட் போயிடுச்சு, அப்போயே 12 ரன் அடிக்கணும் இன்னும் ஓவர்னா, இவங்க அடிச்சு ஆடினாங்கன்னா அப்பயே விக்கெட் விட்டாங்கன்னா 9, 90, 100 ஆல் அவுட் ஆகிடுவாங்க. அப்போது ரன் ரேட்டும் அடி வாங்கும். ஸோ மிடில் ஆர்டர் மாற்றணும். அதே மாதிரி கேப்டன்ஷிப்லாம் குறை சொல்கிறாங்க, தோனி தான். அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ, கேப்டன்ஷிப்லாம் நல்லா ஓப்பனிங் செட் ஆகணும் ப்ரோ, பார்ட்னர்ஷிப் வரணும். ஓப்பனிங் விக்கெட் விட்டு அதுக்கப்புறம் ஆட முடியல. பேட்டிங் மிடில் ஆர்டர் ப்ரோ, ஒரு ஸ்கோர் சேஸ் பண்ண முடியல. சிஎஸ்கே பிச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியல, அந்த டீம் வந்து புரிஞ்சு ஆடுறாங்க ப்ரோ, நம்மளால முடியல. அதுதான் ஏன்னு தெரியல, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் ப்ரோ, ஒரு வாட்டி அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க, அவங்க பேட்டிங் எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சான்ஸ் இருக்கு ப்ரோ, இப்போ பார்க்கலாம். கம்பேக் எப்படி வேணா வரலாம்ல, 2018 மாதிரி. ப்ரோ பவர் பிளேல ஸ்கோரே வரல ப்ரோ, பவர் பிளேல ஸ்கோர் வந்து அடிக்கலாம் ப்ரோ. மேட்ச் வந்து ஆக்ஷன்லேயே தோற்றுருவோம், நம்ம ஆக்ஷன்லேயே ஒழுங்காக பிளேயர் எடுக்கல ப்ரோ. பிளே ஆப்ஸில் வந்து ஒழுங்காகவே ஆடல ப்ரோ. இவங்க தோனி வந்து அடிப்பாருன்னு பார்த்தா டோனி வந்ததுலேருந்து மட்டை போட்டுகிட்டே இருந்துட்டார் ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோனி சார் நான் ரிட்டையர் ஆகிடலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, லீடர்ஷிப்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. இவங்க வந்து இந்த எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. பவர் பிளே ஒழுங்காக ஆடுறதில்ல, எல்லா டீமும் பவர் பிளே நல்லா ஆடுறாங்க. இவங்க விக்கெட்டை விட்டுறாங்க, இல்லைனா பவர் பிளே ஒழுங்காக ஆடுறதில்ல. அந்த பவர் பிளே ரன் ரேட்டை வந்து இன்க்ரீஸே பண்ணுறதில்ல ப்ரோ. கடைசியில் வந்து அடிக்கணும்னா அடிக்கவே முடியாது, ரொம்ப எடுத்துகிட்டு போயிடுறாங்க. லாஸ்ட்டு ஓவரில் 2 ஓவரில் வந்து 40 ரன் அடிக்கணும்னா யாராலும் அடிக்க முடியாது. தோனியும் ட்ரை பண்ணாரு தான், ஆனால் ஃபஸ்ட்டு அடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பேட்டிங் ரொம்ப வீக்கு ப்ரோ, பவுலிங் கூட சுமாராக இருக்குது, பேட்டிங் ரொம்ப வீக்கு. பேட்டிங் ஆர்டர் நல்லா மாற்றணும், இப்போ தான் மாற்றிருக்காங்க. இது ஒர்க் அவுட் ஆகணும், நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். செகண்ட் டைம் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டோம் ப்ரோ. ரெண்டாவது டைம் நம்ம இங்கே தோக்குறோம். நெக்ஸ்ட் மேட்ச் பெட்டராக வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் என்னன்னு. தோனி வந்து முன்னாடி வர்றதுலாம் மேட்டர் இல்லை ப்ரோ, முன்னாடியே அவுட் ஆகாமல் இருக்கணும். தோனி வந்து ஒரு 15ஆவது ஓவர் தான் கரெக்டு வந்தாரா, ஒரு ஓவர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தென் வந்து நான் அடுத்த ஓவர்லேருந்து 6 ஓவர் அடித்தா தான் வின் பண்ண முடியும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ரோ, மட்டை போட்டு சாவடிக்கிறாங்க ப்ரோ. 1 டே மாதிரி ஆடுறாங்க. 2வது வின் பண்ணுவோம் பாப்போம் ப்ரோ. 2வது வின் கிடைச்சா அப்புறமா கப் அடிக்கலாம் ப்ரோ. ப்ரோ தோக்கும் போது வந்து விடக்கூடாது ப்ரோ, ஜெயிக்கும் போது நின்றோம்ல, தோக்கும் போது நிற்கணும் ப்ரோ, அதான் குடும்பம். ஜெயிச்சுனே இருக்க முடியுமா? இந்த தோல்விக்கு ஒரு காரணம் ப்ரோ, ஏன் பிள்ளைய இது பண்ணி கன்ஃபியூஷனே ப்ரோ கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு பிரச்சனை கிடையாது ப்ரோ, என்ன கன்ஃபியூஷன்னு? மேனேஜ்மெண்ட் மாறும், கேப்டன்ஷிப் மாறும், எல்லாம் இன்டீரியர் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்குன்ட்டு நம்ம வந்து அதையே ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி? திருப்பி நம்ம மீண்டும் வருவோம். ஜெயிக்கும் போது நின்றோம்ல, தோக்கும் போது தான் நிற்போம். நல்ல காலம் எங்களுக்கும் வரும். மொத்தம் டீம்ல ஒரு ஸ்பிரிட்டே இல்ல ப்ரோ, சம்வேர் சம்திங் இஸ் மிஸ்ஸிங்.
சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அது டீப் டவுன் உண்மை நம்மளுக்கு தெரியாது. நம்ம வேணா நினச்சிக்கலாம் whether Dhoni is not putting more of his efforts or whether management is not giving the freedom to Dhoni. பட் அவர் பாட்டு பண்ணிட்டு தான் இருக்காரு. டீம் இட் ஹேஸ் டு கம். புது பிளேயர்ஸ் வராங்க, சீசன்ஸ் அப் அண்ட் டவுன்ஸ் வரும், குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் வரும். அதுன்ட்டு நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்சல்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்போர்ட்ஸ்மேன் இஸ் டு என்ஜாய். 40,000 பேர் கூடுறோம், 4 ஹவர் மொத்தத்தையும் மறக்கிறோம், லைஃப் என்ஜாய் பண்ணுறோம். இதுதான் ப்ரோ வேணும். தோனி கேப்டன் இருந்தால் 100% ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நல்லா இருந்திருக்கும், ஃபீல்டிங் நல்லா இருந்திருக்கும், அலைன்மெண்ட் ஆஃப் த bowling கரெக்டாக இருந்திருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் ப்ரோ. ஆனால் அவங்களே எல்லா வாட்டி டைரக்ஷன் தர முடியாது. he has to give others chance. அவர் ஒரு ஸ்டாண்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. இனிமேல் வர பசங்கள்லாம் தோக்கத்தான் ஜெயிச்சாதான் அவங்களோட என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஜெயிச்சுனே இருந்தால் எப்படி போர் அடிச்சு போயிடும்ல. ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி கப் அடிக்கிறது கொஞ்சம் ஒரு தூரமான கனவு தான். மற்ற டீம்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மைட் பி சம் மிராக்கல். ஆனால் இன்னும் 4 மேட்ச் இருக்கு. மிராக்கல் ஆனால் பார்க்கலாம், பட் லுக்ஸ் டிஃபிகல்ட். ஃபிங்கர்ஸ் கிராஸ். மேட்ச் நல்லா இல்லை சார். எதனால அப்படி சொல்றீங்க? சிஎஸ்கே நல்லா ப்ளே பண்ணல. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நல்லா ப்ராக்டிஸ் வேணும், டிரைவ்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பட் ஷார்ட்ஸ் வேணும், சிக்ஸஸ் வேணும், அப்படி வேணும். சிக்ஸ் தான் ஏதோ சுமாராக இருக்க மாதிரி இருக்கு. இந்த பவர் பிளேயில் தான் நம்ம கோட்டை விட்டுட்டோம். இல்லைனா ஓரளவு அடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன். வந்தானா தோனி வந்ததுலேருந்து நம்ம ஸ்ட்ரைக் தான் அணைக்கிறான் பார்க்குறாங்க. 4 or 6 ட்ரை பண்ணவே இல்லை. அது கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரியுது. அடுத்த மேட்ச் பார்ப்போம். எப்படி சரி, மூணாவது வாட்டிக்கு நம்ம தோக்குறோம். அந்த ஒரு தோல்வி ஒரு சிஎஸ்கே ஃபேனா நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ப்ரோ. சரி, இந்த தோல்விக்கு என்ன காரணமா இருக்கும்? பவுலிங்கா, பவர் பிளேலே கோட்டல் வரும். நம்ம பவர் பிளேலே கோட்டல். பேட்டிங் தான். டிசி ஃபீல்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி நல்லா பண்ணாங்க. சரி, தோனி பாத்தீங்களா? அவர் வரும்போது எப்படி இருந்தது? கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு, பட் அடிக்கல. ஒரு 6 அடிச்சாரு, பார்த்ததே சந்தோஷம். இல்லை, அந்த லாஸ்ட் 4 ஓவர் அந்த சிங்கிள்ஸாகவே அடிச்சாங்களே தவிர 4 or 6 எதுவுமே ட்ரை பண்ணல. லாஸ்ட் ஓவர் தான் அவங்களை அடிச்சாங்களே தவிர, அதுவும் லாஸ்ட் இந்த 6 பாலுக்கு 41 ரன் இருக்கும்போது தான் அடிச்சாங்களே தவிர மற்றபடி அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. அதுதான் கொஞ்சம் மைனஸாக இருந்தது. பவர் பிளேலையும் கோட்டை விட்டுட்டாங்க. அதனால தான் வருது. பவர் பிளேல நம்ம கோட்டை விட்ட மாதிரி தான் இருக்கு. ப்ரோ எத்தனை எனக்கு கவுண்ட் தெரியாது ப்ரோ. 1 2 3 4 5 ப்ரோ 3 மேட்ச் தோக்குறதுலாம் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கப் அடிச்சப்ப எத்தனை மேட்ச் தோத்தாங்கன்னு தெரியும்ல. சிஎஸ்கேக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா ப்ரோ? கம்பேக் சூப்பர் கிங்ஸ். ப்ரோ டீம் கோஆர்டினேஷன் என்ன ஃபுல்லாக வரல ப்ரோ. கண்டிப்பாக வந்துருவாங்க. எல்லா மேட்சுக்கும் நான் வருவேன். அடுத்த மேட்ச் வின் பண்ணிட்டு நான் வந்து பேசுகிறேன் ப்ரோ. கம்பேக் சூப்பர் கிங்ஸ்.